இவ்ளோ நாளா அண்ணன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டாருன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அப்பாவுக்கு பிண்டம் வைக்க போறத நினைச்சு நீங்க சந்தோஷப்படாம ஏமா இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? ஏய், உனக்கு என்னடி தெரியும்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத, நீ போ. அத்தை, தேவையில்லாம பூர்ணி மேல எதுக்கு கோவப்படுறீங்க? அதோட பூர்ணி என்னோட நாத்தனார், அதாவது என் புருஷனோட பாதின்னு சொல்லலாம். உங்க மேல இருக்கிற கோவத்தை அப்புறம் என் மேல காட்டுவா. பூர்ணி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. மாமியார் கோவப்படுறது நீ சமாதானம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. பூமி, உயிரோடு இருக்கும்போதே அவ அப்பாவுக்கு இந்த காரியம் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டானேம்மா. அவனை தடுக்கிறதுக்கு நீ ஏதாவது யோசிச்சு பாத்தியாம்மா? யோசிச்சு பார்த்தேன் அத்தை. மாமா இந்த வீடு மட்டும் இல்ல, அவரோட ரூமை விட்டு கூட வெளியில வர முடியாது. அப்படி ஒரு ஆபத்தான ஐடியா எனக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் அத்தை இது. என்னம்மா இது? மோஷன் டேப்லெட்ஸ் அத்தை. ஐயோ, அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட போதுமா? ஒன்னும் ஆகாது, வயிறு ஃபுல்லா கிளீன் ஆகும். ஐயோ பூமி, பூமி, முதல்ல இப்படி ஒரு கப் எடுத்து பூமி இதுல காஃபி பவுடரை போட்டு பூமி இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் இப்படி போட்டு புரி புரி அண்ணா, ரெடி ஆயிட்டியா புரி? நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேனா? வெரி குட். நாங்களும் ரெடியா தான் இருக்கோம் மாமா. முதல்ல நீங்க இந்த காஃபி குடிங்க. ஏய், இங்க பாரு, சும்மா வாங்க போங்கண்ணா. அடிச்சு வாயை உடைச்சிரும், பாத்துக்கோ. அது மட்டும் இல்ல, உன்னோட இந்த விளங்காத கையில எனக்கு இந்த காஃபி மண்ணெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. காஃபி எடுத்துட்டு வந்தது ஏன் கையா இருந்தாலும் காஃபியை கலந்தது உங்க அம்மாவோட கைதான் மாமா. இல்லையா அத்தை? ஆமாம்மா. அப்போ உங்க புள்ளைய குடிக்க சொல்லுங்க அத்தை. பூமி தான் சொல்றாளடா, குடி. நீங்க போட்ட காஃபி அம்மா? ஓகே, காஃபி அம்மா போட்டு கொடுத்ததுனால நான் இதை குடிக்கிறேன். குடிங்க மாமா. குடிக்கிறேன், இரு. இல்ல, எனக்கு வேண்டாம். ஏன் அப்படி என்ன ஆச்சு மாமா? ஏய், அதான் மாமா, உங்க அம்மா அவ்வளோ அன்பா கலந்த காஃபிய குறைஞ்சபட்சம் டேஸ்ட் கூட பண்ணாம எதுக்கு குடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க வந்த மாமா. ஏய், மறுபடியும் சொல்றேன், போங்க வாங்கன்னு ஏதாவது சொன்னேன்? புரோகிதர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியுமா? வாங்க மாமா, உட்காருங்க. மீரா, நீ உட்காரு. உட்காருமா. அம்மாடி, அங்க நடக்கிற அந்த ப்ரோக்ராம இங்க லைவ் டெலிகாஸ்ட் எப்படி பண்ண முடியுது உன்னால? புரோகிதரை விலை கொடுத்து வாங்கிட்டேன் சித்தி. ஓ,
உன்னோட சந்தேகம் உண்மையா இருந்தா இப்ப அங்க கேபி வரணும்ல? வருவான் சித்தி, கண்டிப்பா வருவான். ஏமா, ஒருவேளை அவங்க வந்துட்டான்னா அவனை கொல்ல நினைச்சது மாப்பிள்ளதான்னு சொல்லிடுவானே. அது வரைக்கும் நான் வரவிட மாட்டேன். அப்படியா? அது எப்படி? இந்த லைவ் டெலிகாஸ்ட் நமக்கு மட்டும் இல்ல, அந்த எஸ்பி சூர்யாவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஓஹோ. ஏமா, அவர் பாக்குறாரோ இல்லையோ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோயேன். அபூர்வா, மாமா நீங்க பாத்துட்டு இருங்க மாமா, நான் இப்ப வந்துடுறேன். சரியா? சரி. பிரச்சனைகள் எல்லாம் தீந்து மாமா நிரபராதி தானே வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரே அதை புரிஞ்சுக்குவார். அத்தை, இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணோன்னு அது வரைக்கும் தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவன் மனசு மாதிரி எனக்கு பிண்டம் வச்சான்னு வச்சுக்கோ, அன்னைக்கு நான் நேரடியா சொர்க்கத்துக்கே போயிடலாம்ல. உங்க அப்பா கேபி இன்னும் உயிரோட தான் இருக்காரு.